ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆங்குலர் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்குலரோட ஹிஸ்ட்ரி, அதோட யூஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்குலர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆங்குலர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். இதை கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஆங்குலரில் காம்போனன்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் ரீயூசபிள் கோடை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் மாடுலர் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பெரிய அப்ளிகேஷனை சின்ன சின்ன பார்ட்டாக மாடியூல்ஸாக பிரித்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். நம்ம எழுதின கோடை ஈஸியாக யூனிட் டெஸ்ட்டும் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆங்குலரோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். 2010 ஆங்குலர் ஜேஸ் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. இந்த ஆங்குலர் வெர்ஷனை ஆங்குலர் 1.x அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருந்த லிமிட்டேஷன் காரணமாக ஆங்குலர் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆங்குலர் 2 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஆங்குலர் 2க்கும் ஆங்குலர் 1க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஆங்குலர் 1 கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஆங்குலர் 2 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஆங்குலர் 2 2016 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு 6 மந்த்ஸுக்கும் ஆங்குலர் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு அப்டேட்ஸை கொடுத்தாங்க. அதாவது ஆங்குலர் 2லேருந்து ஆங்குலர் 4 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆங்குலர் 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ நிறைய வெர்ஷன் வர்றதால ஒரு வெர்ஷனுக்கும் இன்னொரு வெர்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ ஆங்குலர் 2 நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆங்குலர் 12லையும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே சேம் கோடு தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சேஞ்சஸ் ஆங்குலரோட கோர் லைப்ரரியில் நடக்கிறதால நம்ம எழுதுகிற கோட் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. உள்ள ஆங்குலரோட கோர் லைப்ரரிஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஆங்குலரோட பெர்ஃபார்மன்ஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க கோர் லைப்ரரியோட லாஜிக்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆங்குலர் 8ல் ஐவி என்ஜின் அப்படிங்கிற ஒரு பெரிய சேஞ்ச் வந்தது. ஸோ இதுவும் கோர் லைப்ரரி சம்மந்தமான சேஞ்சஸ் தான். ஸோ ஃபியூச்சரில் ஆங்குலர் 13, 14 எந்த வெர்ஷன் வந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் வெர்ஷன்ஸ்லேயும் உங்களால் கோட் எழுத முடியும். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணோம். சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்னா, நம்ம சர்வர் நம்மளோட கிளைண்ட்டுக்கு, அதாவது நம்ம லேப்டாப்புக்கோ மொபைலுக்கோ டேரெக்டாக HTML சென்ட் பண்ணிடும். இந்த HTML என்ன இருக்கோ அதை ப்ரௌசர் நம்ம ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணும். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. இதில் ஒரே ஒரு HTML ஃபைல் தான் வரும். கூட சேர்த்து ஜாவாஸ்கிரிப்ட் பண்டல் ஒன்று வரும். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பண்டல் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற HTML பேஜஸை டைனமிக்காக க்ரியேட் பண்ணும். அண்ட் இதில் நம்ம காட்ட போகிற டைனமிக் டேட்டா எல்லாமே செப்பரேட்டாக சர்வர்லேருந்து எடுத்துப்போம். ஸோ நம்ம தேவையில்லாமல் ஒவ்வொரு டைமும் HTML அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. ஒரு பண்டல் ஃபைல் அண்ட் ஒரு HTML ஃபைல் வந்துட்டால் போதும். நம்ம என்டையர் அப்ளிகேஷனை கிளைண்ட் சைட்லேருந்தே ரெண்டர் பண்ணிக்க முடியும். ஓகே, காம்போனன்ட் அப்படின்னா என்ன? ஸோ காம்போனன்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் ரீயூசபிள் கோடை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ காம்போனன்ட் அப்படிங்கிறது இங்கே பார்க்குற ஒரு லெகோ பிளாக் மாதிரி. ஸோ இதில் ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லோ கலர் அப்படின்னு நிறைய பிளாக்ஸ் இருக்குது இல்லையா? இதில் பார்க்குற ஒரு ப்ளூ கலர் பிளாக் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு 10 பிளாக்கை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஆப்ஜெக்டாவோ இல்லை ஒரு வீடு மாதிரியோ நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ காம்போனன்ட்ஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு காம்போனண்ட்டை அகைன் அண்ட் அகைன் ரீயூஸ் பண்ணி நம்மளோட என்டையர் அப்ளிகேஷனை நம்ம கிரியேட் பண்ணுவோம். சர்வர் சைட் ரெண்டரிங் அண்ட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வெப்சைட் angular.io. ஸோ இது ஆங்குலரோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட். இந்த 2 வெப்சைட்டுக்கும் சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த ஆங்குலர் வெப்சைட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். பட் ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் சர்வர் சைட் ரெண்டர்டு. இப்போது இதில் இருக்கிற சில லிங்க்ஸை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த ரீலோட் பட்டனை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போதும் இந்த ரீலோட் பட்டன் ரீலோட் ஆகுது. ஏன்னா நம்மளுக்கு வேற ஒரு HTML ஃபைல் ரெண்டர் ஆகுது. இந்த வெப்சைட்டில் டிஃப்ரெண்ட் லிங்க்ஸை நான் கிளிக் பண்ண போகிறேன். இதில் இந்த பட்டனை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ரெஃப்ரெஷ் பட்டனில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி HTML அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபைல் வந்திருக்கும். கூடவே ஜாவாஸ்கிரிப்ட் பண்டலும் வந்திருக்கும். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம லிங்க்ஸை கிளிக் பண்ணும்போது டைனமிக்காக இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் ஜெனரேட் பண்ணுது. ஸோ இதை இன்னும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னா, இதோட சோர்ஸ் கோடை பார்க்கலாம். இந்த சோர்ஸ் கோடில் பாடி டேகை நம்ம சர்ச் பண்ணுவோம்.
இந்த பாடி டேக்கில் பார்த்தோம் அப்படின்னா AIO-shell அப்படிங்கிற ஒரு டேக் நேம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த டேக் நேம் வந்து நம்ம நார்மலாக பார்க்குற HTML மாதிரி கிடையாது. இது வந்து ஆங்குலரோட ஒரு காம்போனன்ட். ஓகேவா? இந்த பாடி டேக் எங்கே முடியுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பாடி டேக் முடிகிற இடம் அப்படின்னா இங்கே. ஸோ இதுக்குள்ளே இதை தவிர வேறு எந்த கண்டென்ட்டுமே இல்லை. நம்ம இங்கே பார்க்குற எல்லாமே டைனமிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஜெனரேட் ஆனது. அண்ட் தென் இந்த வெப்சைட்டோட சோர்ஸ் கோட் பார்ப்போம். ஓகே, இந்த பேஜில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை சர்ச் பண்ணலாம். நம்ம இந்த பேஜில் பார்த்த எல்லா கண்டென்ட்டுமே இந்த சோர்ஸ் கோடில் வந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சர்வர் வந்து நமக்கு டேரெக்டாக HTML சென்ட் பண்ணுது. பட் ஆனால் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் சர்வர் நமக்கு ஒரு HTML ஃபைலும் ஒரு பெரிய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலும் சென்ட் பண்ணும். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தான் நம்மளோட என்டையர் பேஜை ரெண்டர் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வரப்போகிற நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா. தேங்க்யூ.